வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்களது கதை காலையில் முடிந்துவிட்டதா? வெளியான தகவலால் பரபரப்பு. 2 நாள் சட்டசபை கூட்டத்தொடரில் அதிகமாக கேள்விகள் கேட்கப்பட்டது. பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி, நீங்கள் அடுத்து அதிமுகவின் பொறுப்புகள் அனைத்தையும் உங்களது மகன் மிதுன் அவர்களுக்குத்தான் என்று கூறுகிறார்கள். அதை பற்றி உங்களது விருப்பம் என்ன, கருத்து என்ன என்பதை செய்தியாளர்கள் கேட்டுள்ளனர். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எனது மகனுக்கும் அரசியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அதிமுகவில் வெறும் அடிப்படை உறுப்பினராகத்தான் இருக்கிறார் என்பதை எடப்பாடி பதிவு செய்திருந்தார். ஆனால் இப்பொழுது நிர்வாகிகள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? இதேபோல்தான் அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது எனது மகனுக்கும் அரசியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று கூறினார். ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட வைத்தார். வெற்றியும் அடைந்தார். அதற்கு பிறகு அமைச்சர் பதவியும் கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் பதவியையும் பொறுப்பேற்ற வைத்தார். அதே நிலைமை ஏன் அதிமுகவிலும் நிகழ முடியாது? உங்களது மகன் என்ற ஒரே காரணத்தினால் அரசியலில் தற்பொழுது நுழையாமல் அடிப்படை உறுப்பினராக களத்தில் உங்களுக்கு பின்னால் அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார் மிதுன் என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். முதலில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் இப்பொழுது கூறுகிறோம் என்று நிர்வாகிகள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளையும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடமும் முன்வைத்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் எம்ஜிஆர் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயலாற்றினார். ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11 தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளார். தற்பொழுது எடப்பாடிக்கு அடுத்த தலைமை யார்? ஏனென்றால் இனி வரக்கூடிய அரசியல் என்பது இளம் தலைமுறைகளுக்கான அரசியல். இதனால் அதிமுகவில் எடப்பாடிக்கு அடுத்து யார் இருக்கிறார்? ஆர்.பி. உதயகுமாரா அல்லது கே.பி. முனுசாமியா அல்லது வேலுமணியா என்ற கேள்விகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இவர்களும் வயதானவர்கள்தான். இவர்களால் அடுத்த கட்ட அரசியலை தாக்குப்பிடிக்க முடியுமா? 40 முதல் 45 வயதில் உள்ளவர்கள் தான் அடுத்த தலைமைக்கு வர வேண்டும் என்று பலரும் கூறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவரது மகன் மிதுனை அரசியலுக்கு எடப்பாடி எப்படி வேண்டுமானாலும் கொண்டு வருவார். ஆனால் அவருக்கு அந்த பதவி கொடுக்கக்கூடாது என்று தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.